சோம்பலை வெல்லும் வழி. பிறவி மற்றும் இறப்பின் நீண்ட பயணமான சம்சாரம் மிகவும் துன்பமானது. நாம் அனுபவித்துள்ள கண்ணீரின் அளவு 4 பெருங்கடல்களின் நீரை விட அதிகம் என்று புத்தர் கூறுகிறார். இந்த துன்பத்திலிருந்து விடுபட நாம் நோபானத்தை அடைய வேண்டும். ஆனால் அதற்கான பாதையை பின்பற்றுவது எளிதானது அல்ல. நமது பழக்கமான சோம்பல் மனப்பான்மையே இதற்கு முக்கிய தடையாகும். புத்தர் சோம்பலுக்கு 8 காரணங்களை விளக்குகிறார். ஒருவருக்கு ஏதாவது வேலை இருந்தால் அதை செய்த பிறகு உடல் சோர்வாக இருப்பதாக சொல்லி ஓய்வெடுப்பது. ஒரு பயணம் மேற்கொள்ள வேண்டியிருந்தால் பயணத்திற்கு முன்போ அல்லது பின்போ சோர்வாக இருப்பதாக சொல்லி தூங்குவது. போதிய உணவு கிடைக்காத போதோ, அதிகமான உணவு சாப்பிட்ட போதோ, சிறிய நோய் வந்த போதோ, நோயிலிருந்து குணமான பின்போ கூட உடல் சரியில்லை என்று சொல்லி தியானம், தர்மம் போன்ற நற்கர்மங்களை தள்ளி போடுவதே இந்த 8 சோம்பல் காரணங்களாகும். இவை அனைத்தும் நமது மனதின் பழக்கமான தீய சாக்குகளாகும். இந்த சோம்பலை தவிர்க்க புத்தர் 8 வழிகளை கூறுகிறார். ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் சோம்பேறி மனிதர் எப்படி நடந்து கொள்கிறாரோ அதற்கு நேர் எதிர்மாறாக நாம் நடந்து கொள்ள வேண்டும். வேலைக்கு முன்னர், பயணத்திற்கு முன்னர் நமக்கு நேரம் இருக்கும் போதே முயற்சி செய்ய வேண்டும். வேலை அல்லது பயணத்தின் பின்னர் தர்ம பயிற்சிக்கு நேரம் இழந்து விட்டேன் என்று எண்ணி உடனடியாக முயற்சியை தொடங்க வேண்டும். போதிய உணவு கிடைக்காத போது உடல் லெகுவாக இருப்பதால், அதிக உணவு சாப்பிட்ட போது உடல் வலுவாக இருப்பதால் தியானம் செய்ய இது சரியான நேரம் என்று எண்ண வேண்டும். சிறு நோய் வந்தால் இனிமேல் நிலைமை மோசமாகலாம் என்று எண்ணியும், நோயிலிருந்து குணமான பின்னர் நோய் திரும்ப வரலாம் என்று எண்ணியும் இப்போதே நாம் முயற்சி செய்ய வேண்டும். இந்த மனப்பான்மையை வளர்த்து கொள்வதே இந்த அருமையான மனித பிறவியை பயனுள்ளதாக ஆக்கி சம்சார துன்பத்திலிருந்து நம்மை விடுவிக்கும்.